வெல்கம் டு என்னோட தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். ஜிபியூ படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 100% கன்ஃபார்ம். படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்லாம் இப்போ பயங்கரமாக போயிட்டு இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ரிலீஸ் பண்ணி சோஷியல் மீடியா பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட ட்ரெய்லர், செகண்ட் சிங்கிள் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம தனுஷோட இட்லி கடை அந்த படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லப்பட்ட நிலைமையில் அந்த படத்தோட ரிலீஸை வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் இட்லி படம் ரிலீஸ் ஆகுது, அதனால அந்த படத்தோட ரிலீஸை வந்து தள்ளி போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் இட்லி கடை வந்து போஸ்ட் பண்ணிட்டானாலுமே அந்த படத்தோட ரிலீஸை பொறுத்தளவுக்கு யாருமே இன்னும் அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணாது இருந்தாங்க. பட் அந்த படத்தோட ரிலீஸ் வந்து எப்போ பண்ண போகிறாங்க, ஏப்ரல் 10 இல்லையா, இல்லை வந்து கன்ஃபார்மாக அந்த படம் தள்ளி போதா இல்லைன்றது தெரியாமல் இருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொடக்ஷனான டான் பிக்சர் சைட்லேருந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குது. ஸோ இந்த படம் வந்து 100% தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு இட்லி கடை படத்தோட ப்ரொடியூசர். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஷூட்டிங்ன்றது 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 10% ஷூட்டிங் வந்து ஃபாரினில் போயிருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா படம் வந்து பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்றதுனால இன்னொரு நல்ல டேட்டை வந்து எதிர்பார்த்துக்கிறோம். அதனால ஒரு 10% ஷூட்டிங் வந்து ஃபாரினில் போய் எடுத்துட்டு படத்தோட ரிலீஸ் டேட்டை சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் கன்ஃபார்மாக வந்து படம் வந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து இந்த ரிலீஸ் வந்து ஏப்ரல் 10 இல்லை அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் ஷேர் பண்ணிட்டாரு. பட் இவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒரு 10% ஷூட்டிங் இருக்குது அப்படின்றத ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவங்க ஏன் தள்ளி போட்டாங்கன்றது மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட் பேட் அக்லி படம் தான். குட் பேட் அக்லி படம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அந்த படத்தோட ஒரு ப்ரொமோஷனும் சரி, படத்தோட ஒவ்வொரு அப்டேட்ஸுமே சரி, ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், இந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு தனுஷை பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாராம இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது ஏப்ரல் 10 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் மிகப்பெரிய அடி வாங்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா தான் வந்து 10% ஷூட்டிங் இருக்குது அதனால தள்ளி போகிறோன்னு சொன்னாலும் இதுக்கான மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படம் தான். அந்த படம் ரிலீஸ் கூட வந்து யாரும் மோத முடியாது அப்படின்ற ஒரு உண்மையான விஷயம் கைஸ். அதனால இட்லி கடை படத்தை வந்து தள்ளி போட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ரொடியூசரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.